ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் தரை மட்டத்திலிருந்து 16 அடி ஆழத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய பாதாள செம்பு முருகன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த கோவில் பார்க்குறதுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற ரூட் மேப்பை நம்ம பார்த்துடலாம். ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து செம்பட்டி அல்லது மதுரைக்கு நீங்கள் போகக்கூடிய ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கும் பொழுது ஸ்ரீராமபுரம் அப்படின்ற ஒரு ஊர் வரும். அந்த ஊரை கடந்ததுமே கருப்பி மடம் அப்படின்ற ஒரு ஊர் நீங்கள் போர்டு பார்ப்பீங்க. அந்த போர்டை நீங்கள் கிராஸ் பண்ணதுமே இந்த ரோடு இப்படி பெண்ட் ஆகும். பட் இந்த பெண்டில் நீங்கள் போகக்கூடாது. லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகுது பாருங்கள். இப்போ பைக் போகுது பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் அந்த கோவிலுக்கு நம்ம போகணும். அங்கங்கே இந்த மாதிரியான கட் அவுட் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளக்ஸ் கிளியராக வச்சுருப்பாங்க. பாதாள செம்பு முருகன் திருக்கோவிலுக்கு செல்லும் வழி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோட்லேயே அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 4-5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். இடையில ஒரு மேம்பாலம் வரும். மேம்பாலத்துக்கு லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நீங்கள் பெரிய வேணால் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. அங்கேயும் கிளியராக ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு பார்க் பண்ணுறதுக்கு பெரிய கிரவுண்ட் இருக்குது. இந்த கிரவுண்டு மட்டும் கிடையாது, இதுக்கு ஆப்போசிட்ல இன்னும் 2 கிரவுண்ட் இருக்குது. அதனால் நீங்கள் எத்தனை வெஹிக்கிள்ஸில் நீங்கள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்க் பண்ணிவிட்டு போய்க்கலாம். இந்த இடத்துல சின்ன சின்ன கடைகள் இருக்குது. சாமிக்கு மாலை வாங்குறது இல்லை சாமி ஜாமான் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தை தெரிஞ்சுக்கோங்க. காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை இருக்கும். கொஞ்சம் கூட்டமான டயத்தில் இந்த மாதிரி டைமிங் எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இடையிலேயே கூட நம்மளை சாமி பார்க்க தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பாதாள செம்பு முருகன் திருக்கோவிலுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் லேடிஸ் ஆகட்டும் இல்லை முதியோர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட கேட்பீங்க. அதுவும் இங்கே ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது. இந்த சைடில் நீங்கள் அப்படியே ரைட்டில் போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அங்கேயே ஒரு நோட்டீஸும் வச்சுருப்பாங்க. அதுபடி நீங்கள் போய்க்கலாம். சரி, இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். கோவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பொதுவாக இந்த கோவிலுக்கும் மற்ற கோவில்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மற்ற எல்லா முருகப்பெருமானும் பார்த்திங்கன்னா ஒன்று தரைத்தளத்தில் இருப்பார், இல்லைன்னா ஏதோ ஒரு மலை மேலே இருப்பார், கரெக்டுங்களா? பட் இந்த பாதாள செம்பு முருகன் கோவில் தரைத்தளத்திலிருந்து 16 அடி ஆழத்தில் அமைஞ்சிருக்கு கருவறை. அது மட்டும் இல்லாமல் முருகனுடைய சிலை பார்த்திங்கன்னா செம்பு அப்படிங்கிற ஒரு உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு. இது பல மாதங்கள் பல வருடங்கள் வச்சு வழிபாடெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே கோவில் அமைச்சிருக்கிறது இந்த கோவிலினுடைய சிறப்பான ஒரு விஷயம். இங்கே நம்ம வேண்டிக்கிட்டு போகிறது கண்டிப்பாக நடக்குது அப்படிங்கிறதும் முக்கியமாக எல்லாருமே சொல்கிறாங்க. இங்கே கருங்காலி மாலையும் ஃபேமஸ்ஸு. இந்த வீடியோவோட முடிவில் அந்த கருங்காலி மாலை எவ்வளோ என்ன அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன். இந்த கோவிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கருப்பண சுவாமி சிலை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கம்பிகளுக்கு நடுவில் நம்ம லைனில் வரிசையாக வந்தோம் அப்படின்னா நல்லா உயரமான ஒரு கருப்பண சுவாமி சிலை இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. கம்பீரமாக இருக்குது. அந்த சிலையும் பார்த்து நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பைரவரும் இருப்பார், அவரையும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். இந்த கோவிலுக்கு சாதாரண மக்கள் மட்டும் கிடையாதுங்க. திரையுலக பிரபலங்கள் நிறைய பேர் வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் கருங்காலி மாலைகளும் போட்டிருக்காங்க. இந்த கருப்பணசாமியை வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம டைரெக்டாக செம்பு முருகன் கோவிலுக்கு உள்ளே தான் போக போகிறோம். அந்த 16 அடி பாதாளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செம்பு முருகன் திருக்கோவிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் பெருமான் இருப்பார். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா பைரவர் சாமியும் இருப்பார். இந்த கோவிலில் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தட்டிலையோ இல்லை உண்டியிலையோ யாரும் காசு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த கோவிலில் முக்கியமாக உண்டியல் இருக்காது. தட்டில் பணத்தையோ காசையோ போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளக்ஸையும் வச்சுருப்பாங்க. இன்னொன்று, இந்த கோவிலில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய சிலை திருக்கோவிலூர் சித்தர் அப்படிங்கிறவர் பல 100 வருடங்களாக இந்த சிலைக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி அவர் வழிபாடு செய்யும் பொழுது பறவைகளும் விலங்குகளும் கூட அமைதியாக இருக்குமாமா. அதனால் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் நாமளும் அமைதியை கடைப்பிடிச்சு சாமியை வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் அமைதியை கடைப்பிடிங்க. இப்போ இங்கே கீழே அண்டர் கிரவுண்ட்லேருந்து மேலே வராங்க பார்த்தீங்களா, அவங்க சாமி கும்பிட்டு வெளியே வர பகுதி. இந்த கோவிலில் ஒரு சிறப்பான கவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முன்னாள் மற்றும் இந்நாள் இராணுவ வீரர்களுக்கு பரிவட்டம் கட்டி
மாலை அணிவித்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இராணுவ வீரர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு நீங்கள் போகும்போது முன்னாடியே ஆஃபீஸில் வந்து சொல்லிடுங்க. இதுதான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு, இந்த நம்ம பாதாள செம்புமுருகன் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸு. இப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம என்ட்ரன்ஸில் நேராக உள்ளே போகும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைரவர் சாமி வந்து இங்கே இருப்பார். அதை வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணிக்கலாம். இந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம லெஃப்டில் திரும்பி நம்ம அந்த கீழே பாதாள செம்புமுருகனை வழிபாடு செய்கிறதுக்கான படிக்கட்டுகள் வந்து அங்கே அமைஞ்சிருக்கும். அதையும் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படியே நம்ம லெஃப்ட்டில் போனோம் அப்படின்னா மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே வந்து கீழே சுற்றி படிக்கட்டில் கீழே வந்து நம்ம இறங்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இங்கே வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே லெஃப்ட்டில் திரும்பணும் அப்படின்னம்னா அங்கே வந்து கருவறை வந்து அமைஞ்சிருக்கும். இங்கே வந்து அமைதியாக எல்லோரும் வந்து சாமியை வந்து வழிபாடு செய்யுங்க. இது வரைக்கும் எந்த சேனல்லையும் வந்து இத்தனை வீடியோஸ் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து அவ்வளோ வீடியோ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். சாமி வந்து பல தடவை அபிஷேகங்கள் பண்ணக்கூடிய வீடியோக்கள், சாமியோட பலவிதமான அலங்காரங்களை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். பொங்கல் சிறப்பு தரிசனத்திலிருந்து நார்மலாக அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய சிறப்பு அலங்காரங்கள் முதற்கொண்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் மனசார உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். முருகன் மேலே பாரத்தை போட்டு கண்டிப்பாக வந்து அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. நம்ம பாதாள செம்பு முருகன் கடவுள் வந்து கண்டிப்பாக நடத்தி வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த தரிசனத்தை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்து வழிபாடு செஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக ஜொலிக்கிறாருன்னு பாருங்கள். 16 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய செம்பு முருகனை வந்து இப்படி ஒரு தரிசனம் வந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சாமியை கும்பிட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா ஜலகண்டேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவிலும் வந்து இங்கே இருக்குது. இவருக்கு எதனால் ஜலகண்டேஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்திருக்கு அப்படின்னா, ஜலம் அப்படின்னா தண்ணீர், கண்டேஸ்வரர் அப்படின்னா நீரின் இறைவன் அப்படின்னு பொருள். அதனால் இவருடைய பெயர் ஜலகண்டேஸ்வரர். இங்கேயும் வந்து நம்ம பார்த்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வரலாம். வெளியில் நம்ம போகும் பொழுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கருங்காலி மாலையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கருங்காலி மாலை வந்து எப்பெல்லாம் அணியணும் எப்பெல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிமுறை இங்கே வந்து போட்டிருக்காங்க. முடிவெட்டும் பொழுது, இறப்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது கருங்காலி மாலையை வந்து அணியக்கூடாது. அனைத்து வழக்கமான உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். விலைப்பட்டியல் இங்கே போட்டிருக்காங்க. 6 mm இருக்கக்கூடிய கருங்காலி மாலை 1200, 7 mmல இருக்கக்கூடியது 1500, 8 mmல இருக்கக்கூடியது 1600, 10 mmல இருக்கக்கூடியது 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கருங்காலி மாலைகள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மற்ற நபர்கள் யாரும் வந்து பேரம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, சனியின் காரகத்துவம் வாய்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே வந்து இது வந்து இலவசமாக கொடுக்கப்படுது. இது கர்மா சம்மந்தப்பட்டதுனால மற்ற நபர்கள் வந்து விவாதம் பண்ண வேண்டாம், பேரம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. கருங்காலி மாலையை வந்து நீங்கள் வாங்கி போடுறதும் உங்களுடைய விருப்பமே அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டாங்க. இந்த சாமியை வந்து நீங்கள் வழிபாடு வரும் பொழுது தயவு செஞ்சு அமைதியாக நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து கோவில் நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் எந்த ஊர்லேருந்து எப்படியெல்லாம் போகணுன்ற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு நம்ம வந்து தெளிவாக நம்மளுடைய சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோவிலும் வந்து பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், சாமி வந்து எப்படி இருக்குது, கருவறைக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி முதற்கொண்டு நம்ம வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை வந்து நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இது போன்ற வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.